குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷப ராசி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கலாம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த ரிஷப ராசிட்டு அதிகமா இருக்கும். ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 4 கிரக பயிற்சியால உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி வரப்போடும். சுக்கிரபவன் 9ஆம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பாருங்க நான் சொன்னல வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடந்தே திருங்க. நான் எழுதியே கொடுத்தேன். குரு பலமாயிட்டார். வீட்டுல சுப செலவு ஏதோ பொருளோ நகையோ பணமோ ஏதோ வீடோ இடமோ வாங்க போறீங்க. எனக்கு அப்பா சொத்துல வழக்கு இருக்கு, அம்மாவோட சொத்துல இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கா கண்டிப்பா தீர்ப்பு பண்ணி கொடுத்துருவா. ஏன்னா செவ்வாய் உச்சமா இருக்காரு. திருமணம் நடக்காது, அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிடும் இந்த வருஷம். சொத்து, குழந்தை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் அங்கேயே ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. இப்ப எடுங்க லாட்ரி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி. இதுவரைக்கும் ஒரு பயிற்சி மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி தான் 4 கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பயிற்சி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம். 4 கிரக பயிற்சி, அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல 4 கிரகம் ஒண்ணு கூடுது. நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல 4 கிரகம் கூடுது. 4 கிரகம் எந்தெந்த கிரகம்? சூரியன். நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா இந்த வீடியோ பாருங்க. எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. யாருக்கு தைரியம் வேணும், யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம், அறிவு நல்ல பிரெயின் மூலம், அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவனும் அங்கேதான் இருக்காரு. இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ, கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அங்கேதான் அங்க இருக்காரு. எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது. அதோடைய திசாபுத்தி வரதான உங்க ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பண்ணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்படி கால சக்கரத்துக்கு 2வது ராசி இந்த ரிஷபராசி சொல்றாங்க. எதுலையுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா இந்த ரிஷபராசி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபத்துக்கு அதிகமா இருக்கும். ஒரு வேலை பார்த்தா அது ஒழுங்கா, கரெக்டா, பர்ஃபெக்டா, நாகரிகமா, ஒழுக்கமா பார்க்கணும். இதான் ரிஷபம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த ரிஷபராசிட்டு அதிகமா இருக்கும். அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. சேமிப்பு அதிகமா நம்ம சம்பாதிக்கணும், ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த ரிஷபத்துக்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 4 கிரக பயிற்சியால உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வெற்றி வரப்போகுது அதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனாரு. ஏன்னா அவருடைய வீட்டுல எல்லா 4 கிரகம் ஒண்ணு கூடுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன் அரசாங்கம், புதன் அறிவு, செவ்வாய் தைரியம், சுக்கிரன் ஆசை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? 4 விதமான குணம் சொல்றேன் பாருங்க. சூரியங்கிறது ஒரு தலைமை பொறுப்பு. நம்ம எங்க போனாலும் நம்ம பொறுப்பா இருக்கணும். சூரியன். செவ்வாய் தைரிய வீரியம். புதன் அறிவு ஞானம், எதுலையுமே பிரெயின் பயங்கரமா ஷார்ப்பா வேலை செய்யும். அடுத்து சுக்கிரன், நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குமா கிடைக்காத. எல்லா கிரகம் ஒண்ணு கூடி எங்க இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஒண்ணு கூடி இருக்குது. அப்ப இங்க கெட்டது சொல்ல முடியுமா? ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில மிக பெரிய வெற்றி இருக்குது. எல்லாமே பிப்ரவரி மாசம் கரெக்டா 13ஆம் தேதி வரை இந்த கிரகத்துடைய அனுகூலங்கள் நடக்கலாம், நடக்கக்கூடும். அப்ப இந்த நேரங்கிறது கண்டிப்பா ஜனவரி 15ல இருந்து அங்கிட்டு
மேக்சிமம் ஒரு 40 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா சாதிக்க ரெடியா இருங்க. மேக்சிமம் 1 மாசம் தான். 30 நாளுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு மாறும். ஜனவரி 15 பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள நிறைய விஷயம் கண்டிப்பா காத்து இருக்குது. ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடுது. ஏன் நல்லது நடக்க சொல்றேன்னா, சனி பகவான் இது வக்ரமா இருந்தா ஜூன் மாசத்துல இருந்து புளிஞ்சு விட்டாரு. 6 மாசம் கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்றேன். 6 மாசம் உங்களுக்கு இன்கம் வருமானம் பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு பிரச்சனை கிளப்பி இருப்பார். தந்தை தாய்க்கு யாராச்சும் மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா இருந்திருக்கும். வருமான இன்கமே சரியா இருந்திருக்காது. இப்ப ரீசெண்டா 1 மாசமா கண்டிப்பா பொருளாதாரத்துல வருமானத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பேன். ஏன்னா புதன் வக்கரமா இருந்தாரு. பூர்வீக சொத்துலயோ இடத்துலயோ பூமியிலேயோ ஒரு கலகத்தை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்களோ கூட்டாளியோ பழக்க வழக்கமோ வழக்கமோ தடையோ தாமதமோ இல்ல உடல் ரீதியா மருத்துவ செலவு வரைய செலவோ கணவன்கள் ஒரு மன வருத்தமா கண்டிப்பா இருந்திருக்கும். கேட்டுப்பாரு. இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ செலவு கண்டிப்பா ரீசெண்டா இந்த 1 மாசமா 1.5 மாசமா கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, இது மாதிரி ஒரு தடங்களா பார்த்தது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க. இப்ப இந்த வருஷத்துல ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 4 கிரகம் ஒண்ணு கூடி 9ஆம் இடத்துல இருக்குங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நம்முடைய ஜாதத்துல 1, 5, 9 உங்க விதி ஜாதகம் எடுத்து பாத்துக்கங்க. நமக்கு 1, 5, 9ல எந்த கிரகம் இருக்குது, அது நல்லதா கெட்டதா? ஏதாச்சும் இந்த 4 கிரகத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா யோகமா இருக்காது. யோகம் இல்லாம இருக்காது. ஏதோ ஒரு கிரகம் கண்டிப்பா யோகமா இருக்கும். அப்ப அந்த ஜாதகத்துல அதுக்கான திசாபுத்தி வரும். இப்ப 2யும் மேட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல யோகம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஏதோ இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு யோகமா இருக்கும். இப்ப சூரியன் யோகமா இருக்கலாம், செவ்வாய் யோகமா இருக்கலாம், புதன் யோகமா இருக்கலாம், சுக்கிரன் யோகமா, அது ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அப்படி வரும்போது இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா கொடுத்துரும். ஏன்னா அது 9ஆம் இடத்துல இருக்குது, கெட்ட இடத்துல இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நான் படிப்படியா சொல்றேன். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, இது மிஸ் பண்ணிடக்கூடாது. 4 கிரகத்தால வாழ்க்கை மாறும். உங்களுடைய தலை விதி. ஏன்னா சுக்கிரபவன் 9ஆம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பாருங்க நான் சொல்லல, வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடந்தே திருங்க. நான் எழுதியே கொடுத்துருவேன். வீட்டுல சுப செலவு, ஏதோ பொருளோ நகையோ பணமோ ஏதோ வீடோ இடமோ பூமி வாங்க போறீங்க. ஏன்னா குரு பலமாயிட்டாரு. சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்கினா கண்டிப்பா இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணிதான் ஆகணும். இதான் விதி, மாத்த முடியாது. எனக்கு அப்பா சொத்துல வழக்கு இருக்கு, அம்மாவோட சொத்துல இருக்கு, இட பிரச்சனை இருக்கா கண்டிப்பா தீர்ப்பு பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா செவ்வாய் உச்சமா இருக்காரு. அடிதடி வந்தாலும் அடிச்சு நீங்க நொறுக்கிறீங்க. ஒரு ராசி அதிபரோட சேர்ந்துல உட்காந்துருக்காரு. அதனாலதான் சொல்றேன், உங்க ராசி அதிபரோட இவ்வளவு கிரகம் சேர்ந்து இருக்குது. அப்ப எல்லாத்துக்குமே யோகம் தானே. அப்ப இடம், உங்க சொத்து சார்ந்த பிரச்சனை, நிறைய பேருக்கு வேலை இல்லாம தடுமாற்றம், நிறைய பேர் வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்களே, கேட்டு பாருங்க. கண்டிப்பா வேலையை விட்டுருப்பாங்க. நிறைய வேலை இல்லாம நிறைய பேர் வேற தடங்கள்ல வேலை உத்தியத்துல ஒரு குழப்ப தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். தாய் மாமா உறவோ வேலையிலோ தொழிலையோ உத்தியோகத்திலோ ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. கொடுக்க மாட்டார். சூப்பரான வேலை, நிம்மதியான வேலை, நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. யாரு வெளிநாட்டுல உள்ளவங்க நான் சொல்றேன். வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க தான் கண்டிப்பா வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, காத்து இருக்கு பாருங்க. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா 1 மாசம் கண்டிப்பா கால் அடிபடுறதோ இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் உடல் உபாதை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ரிஷபராசிக்கார கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இனிமே மருத்துவ செலவு இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். நிறைய ஒரு மாற்றம் வருது. அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நிறைய பேர் திருமணம் நடக்காது. அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிடும் இந்த வருஷம். இந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள நான் சொல்றது. காதல் திருமணமா, 2வது திருமணமா, எந்த ஒரு திருமண தடை உங்களுக்கு இல்லை. ஏன்னா இவ்வளவு கிரகம் ஒன்னா இருக்கிறதுனால சொல்றேன். அது 9ஆம் இடத்துல இருக்கனால சொல்றேன். நான் கெட்ட இடத்துல இல்ல இருந்து சொன்னாலும் பரவாயில்ல. 9ஆம் இடத்துல இருந்து ஒரு 3ஆம் இடத்த நேரா பார்த்துக்கிட்டே இருக்கு, முயற்சியை பார்த்துக்கிட்டே இருக்குது. காதல் திருமணமோ இல்ல குழந்தை பாக்கியமோ, குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்ப எடுத்துருங்க. நல்ல ரிசல்ட் இருக்குங்க. எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை எடுத்துடலாம். சொத்து குழந்தை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் அங்கேயே ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு? இருக்கணுமே. எப்படி விசா பிரச்சனை உங்களுக்கு இருக்கணுமே. விசா பிரச்சனை இருக்கணும், இல்ல எனக்கு பிஆர் கிடைக்கணும், கண்டிப்பா அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாத பார்த்து தசாபதி பார்த்து தைரியம் இறங்கிருக்கேன். ஏன்னா சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுக்கு 9ஆம் இடத்துல விளக்கறம் 1 கூடி இருக்கனால 2ஆம் வீட்டையும் சேர்ந்து இருக்கனால இங்க தொழில பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஏன்னா சனிபான் வீட்டுல எல்லா இந்த கிரகம் இருந்தாலும் நீ என்னமா நினைப்பீங்க, நம்ம சொந்த காலம் நிக்கணும், நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும், அப்படி என்னதான் மனசுக்குள்ள ஓடும். அதனால சொல்றேன், உங்க மனசுக்குள்ள நம்ம சொந்த காலம் நிக்கணும், யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது, அப்படி என்ன ஓடும். ஏன்னா எப்போதுமே ரிஷபராசி அந்த என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா கலையுமே சூப்பராக, உணவு துறையா செம்மையா இருக்குங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, கலை சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், அடுத்து மருத்துவத்துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் சொல்றேன், செம்மையா இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். கடன் சுமையை கொஞ்சம் குறைச்சிருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. பொருளாதார லாபம் செம்மையா இருக்கும் பாருங்க.
ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் பாத்துங்க. அது பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள எல்லாமே வெற்றியா மாறும். எப்படி எல்லாமே வெற்றியா மாறும். எதை எடுத்தாலும் வெற்றி தான் உங்க பக்கம், தோல்வியே கிடையாது. அப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. பெண்களுக்குலாம் பாருங்க சூப்பரா இருக்கும், எந்த காரியம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி நிறைய பேருக்கு அடிக்க போகுது வெளிநாட்டு வெளி உள்ளவங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்களுக்கு 10ஆம் இடத்து 9ஆம் இடத்துல இருந்து நேரம் 3ஆம் இடத்தை பாக்குது. 5ஆம் வீட்டு அங்கேதான் இருக்கிறாரு. நல்லா பாருங்க, 5ஆம் வீட்டு அங்கேதான் இருக்கு, 12ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. எல்லாமே பாருங்க வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா காசு போனா ஏதோ வகையில ஒரு லாட்ரி யோகம் கண்டிப்பா வரலாம். இப்ப ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இப்ப நட்சத்திர பலன், அதுல அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். எவ்வளவு தடங்கள், எப்படி எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் தாமதம், எதை எடுத்தாலும் பிரச்சனை. எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, என்னதான் காரணம்? 2-3 மாசமா எனக்கு ஒரு நல்ல சிந்தனை இல்லை, எல்லாமே தடுமாற்றத்தை பாக்குறேன், நிறைய பிரச்சனையை பாக்குறேன், நிறைய கலக்கத்தை பாக்குறேன், வாண்டடா வம்பு வழக்கு என்னை தேடி வருது, என்னதான் ரீசன் அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்களா? கார்த்திகேயனை கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனா இனிமே இருக்காது. ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சொந்த காலம் நிக்க போறீங்க, உலகம் பேசுற ஒரு பெரிய லெவலில் போய் நிக்க போறீங்க. பாத்துங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரக்கூடிய நாள் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி தான். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், கணவனுடைய ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல உள்ள கஷ்டங்கள் தீரப்போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, முடியல, தாங்க முடியல. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த கார்த்திகை நட்சத்திரம். இனிமேதான் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுடைய பிரச்சனை குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றமா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ஒரு அன்பான குணம், ஒரு பாசமான குணம், எல்லாரையுமே அனுசரிக்கணும், நம்ம குடும்பம் வேணும், நம்முடைய ஃபேமிலி வரும், நம்முடைய மக்கள் வேணும், குழந்தை வேணும், நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள பாருங்க, உங்களுக்கு நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய ராசி வீட்டை சந்திரபவனை எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், வெளிநாடு, வெளியூர், ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள், சுப செலவு, சுபகாரியம், தந்தையுடைய பாசம், தாயுடைய பாசம், தந்தையுடைய சொத்து, இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த ரோஹிணில பிறந்தவங்க. கலைத்துறை, இசைத்துறை, உணவு சார்ந்த துறை, டீச்சிங் லைன்ல பாக்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பாக்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, எல்லாத்துக்கும் சொல்றேன், டிரைவர் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு அப்புறம் மிருகசீரிடத்தை பிறந்தவங்க, இதுலயுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணம், கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா பழகி பாருங்க, ஒரு அன்பான குணம் நிறைய இருக்கும் பாருங்க. மிருகசீரிடத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. மிருகசீரிடத்துல பிறந்தவங்க இப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களால இனிமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிப்பா தைரியமா இருங்க. ஏன்னா செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு சொந்த முயற்சியில சொந்த கால நிக்க போறீங்க. உடம்பு உபாதை, மருத்துவ செலவு, விரைய செலவு எதுவுமே இருக்காது. மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலையோ, அரசு அனுபவம், யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகனம் வச்சிருக்கவங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பார்த்து கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க. நிறைய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் தான் செம்மையா இருக்கும். கணவன் ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் எல்லாமே ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் மிருகசீரிடத்துல சூப்பரா இருக்கு. பார்த்து வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் ரிஷபராசியை பொறுத்தவரை 4 விதமான யோகம் உங்களை தேடி வரும் பயிற்சியாகவே அமைகிறது.